வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 27 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சுவா மற்றும் வேதமதி சத்தீஸ்கர். பராவ் மற்றும் டாங்கா எந்த மாநிலத்தின் நடனம் ஜார்க்கண்ட். ரிகம்பதா மற்றும் போப்பீர் எந்த மாநிலத்தின் நடனம் அருணாச்சல பிரதேசம். நுப்பா மற்றும் ஜகோய் எந்த மாநிலத்தின் நடனம் மணிப்பூர். எம்.எஸ். சுப்புலட்சுமி சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவனா வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பசவனா பக்தி பண்டாரின்னு சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி முறை குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்தல் அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்து நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 85 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 17 அதிகாரப்பூர்வ மொழிகளை நம்ம இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. பகாரியா கழகம் 1778ல ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முக்சார் கண்காட்சி பிரச்சின் காலகேந்திர நிறுத்தியா சங்கீத சம்மேளன். ஜேம்ஸ் ருசல் சிடி ரோம உருவாக்கியிருக்காரு. PM ஜன் விகாஸ் காரியகரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018. ராஷ்டிரிய கிராம் சுவராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. சௌபாகிய யோஜனா மின்சார அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி மாத்ருத்வ வந்தன யோஜனா மகளிர் அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி உஜ்வால யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. 2025ஆம் ஆண்டுக்கான ஆஸ்திரேலியாவின் டான் விருதை வென்றவர் யார்? ஆஸ்கார் பியாஸ்ட்ரி. 2025ஆம் ஆண்டில் சூரிய ஆற்றல் உற்பத்தியாளராக இந்தியா எந்த உலக தரவரிசை அடைந்தது? 3. 2025ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட தேசிய சைபர் பாதுகாப்பு உதவி எண்ணின் எண்ணிக்கை என்ன? 1830. 2025ஆம் ஆண்டில் இந்தியா எந்த நாட்டுடன் டிஜிட்டல் வர்த்தகம் மற்றும் புதுமை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ஜப்பான். பாதுகாப்பு தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்காக DRDO உடன் எந்த பல்கலைக்கழகம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? கதி சக்தி விஸ்வவித்யாலயா. பிரான்சின் செவலியர் விருதை பெற்றவர் யார்? தோட்டா தரணி. டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலின் மிக உயர்ந்த குடிமகன் விருது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தென்கொரிய நாட்டுடைய மிக சிறந்த கௌரவம் கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி முகுங்குவா. ஆந்திரா ஆளுநர் அப்துல் நசீர் கர்நாடகா மாநில சட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? மொத்தம் 23. 61.31 தான் நம்மளோட ஸ்கோர். உலகளாவிய அமைதி குறியீட்டுல நம்ம 115 இடத்தை பிடிச்சிருக்கோம். முதல் இடத்த ஐஸ்லாந்து, கடைசி ரஷ்யா. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் எரிசக்தி மாற்ற குறியீடுல 71, ஸ்வீடன் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடுல 99. உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடுல 38. CFA உலகளாவிய ஓய்வு குறியீடுல 52. உலக நீதி திட்டம் சட்ட விதி குறியீடுல 86. சூரிய ஆற்றல் உற்பத்தியில 3. 2025ஆம் ஆண்டுக்கான 3வது சர்வதேச ஆயுர்வேத மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது? பிரேசில். அது பிரேசில்ல சாவ் போலோ அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது இந்த மாநாடு. மலேசியா 47வது ஆசிய உச்சி மாநாடு அக்டோபர் 26-28 20வது கிழக்காசிய உச்சி மாநாடு நடத்திருக்காங்க. தென்கொரியா ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாடு அக்டோபர் 31 நவம்பர் 1 நடத்திருக்காங்க. துபாய் 2025 CBSEயின் முதல் சர்வதேச மற்றும் 31வது வருடாந்திர சகோதர மாநாடு நடத்திருக்காங்க. கொழும்பு பாரத் இலங்கை சமஸ்கிருத மகோத்சவ். துருக்கி COP31 நடத்த போறாங்க அடுத்த வருஷம். மலிவு விலையில் AI தயார் தனிநபர் கணினியான KEOவை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? கர்நாடகா. கர்நாடகா மாநிலம் இந்தியாவில முதல் முறையா 3D அச்சடிக்கப்பட்ட தகவல் அலுவலகம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ST குடியிருப்பு பள்ளிகள் மற்றும் ராய்ச்சூர் பல்கலைக்கழகம் மகரிஷி வால்கின் பேர் மாற்றப்படும் சொல்லியிருக்காங்க. கர்நாடகா மாநிலம் லீப் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் ஆண்டுதோறும் 12 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பை அங்கீகரிச்சிருக்காங்க முதல் முறையா. JP நட்டா எத்தனை புதிய அமிர்த் மருந்தகங்களை திறந்து வைத்தார்? மொத்தம் 10. அமித்ஷா அகமதாபாத்ல இந்தியாவின் மிகப்பெரிய விளையாட்டு வளாகத்தை திறந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காந்தி நகர்ல 2025 மாநாடு. மான்சுக் மாண்டவியா EPF தொடர்பான வழக்குகளை குறைப்பதற்கான விஸ்வாஸ் திட்டம் தொடங்கி வச்சிருக்காங்க. ராஜ்நாத் சிங் லக்னோல டைட்டானியம் மற்றும் சூப்பர் அலை மெட்டீரியல்ஸ் ஆலை.
ஜார்ஜ் குரியன் தேசிய கடல் மீன்வள கண்டுபிடி கணக்கெடுப்பு.